Naturals Big Indian Beauty Festival 2025 starts from 8th July. உள்ள எங்கேயோ படிச்சிட்டு இருக்கேன், ஏதோ குரூப் ஸ்டடீஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி நான் போய் சொல்லிட்டு வந்துடுவேன். சென்னைக்கு வந்து ஷோஸ் ஆடி பேக்ரவுண்ட் டான்ஸராக ஆடி இருக்கேன். போய் சொன்னதுக்கு ஒரு சாரி அண்ட் அதே டைமில் என்னை நம்பி விட்டதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். 24/7 எனக்காக ஒரே ஒரு ஜீவன் என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது பெங்களூர்ல தான் இவங்க மட்டும்தான். சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து டென்ஷன்லம்மா வெய்மா, நான் வேற என்ன டென்ஷனில் இருக்கேன், சாப்பிட்டியாம்மா அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு பசி எடுக்கும்போது எனக்கு அது தோணும், அப்பாடா அம்மா கேட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். விஜய் டிவியில் வந்து ஜோடி நம்பர் 1 அதில் வந்து வின் ஆகிட்டாப்புல, ரொம்ப எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போ பிக் பாஸுக்கு போயிட்டு ரன்னர் ஆனாப்புல, அதுவும் இன்னும் ரொம்ப குஷி ஆகிடுச்சு. எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ஸும் என்னை அண்டை விடாமல் பார்த்துப்பாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட எதனா ஒரு லெமன் கடை வச்சிங்கன்னா நீங்கள் பொழிச்சிக்கலாம், அவ்வளோ லெமன் பூச்சி போட்டிருக்காங்க இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க டான்ஸ் ஆட போகும்போது ஆடாதீங்க அப்படின்னு நீங்க கண்டிப்பா திட்டிருப்பீங்க. இல்லை எனக்கு ரொம்ப இஷ்டம் தான். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் எங்களுக்காக மணிக்காக. மணி வந்து இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கான். ஓகே அவ்வளவுதான், நீங்க மைக்க வாங்குங்க, அவ்வளவுதான். ஏதோ டிஜே சாம் மியூசிக். Mothers of India Award 2025. Naturals Mothers of India Awards 2025ல அடுத்ததா கூப்பிட போற ஒருத்தர் ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர். எஸ், நடனமே நம்ம கலாச்சாரத்தோட ஹார்ட் பீட் அப்படின்னா அதுல ஃபீலையும் ஃபயரையும் கூட்டியவர் தான் இவர். விசிறி போல வீசும் கொரியோகிராஃபால் யங்ஸ்டர்ஸை கவர்ந்திருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் யார் அப்படின்னா Naturals Mothers of India Awards 2025 Category Choreographer C. Sarala, mother of Mani Chandran. Let's welcome choreographer Mani Chandran onto the stage. மணி சந்திரா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நாங்கள் உங்கள்கிட்ட பேச விரும்பல, அவங்களாம் உங்களை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக உங்களை காக்க வச்சுட்டோம், அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டு வாங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு. இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு கொரியோகிராஃபராக வந்திருக்கேன், ஒரு ஜட்ஜாக வந்திருக்கேன் கல்ச்சுரல்ஸ்க்கு, அப்புறம் கெஸ்ட்டாக, அப்புறம் சீஃப் கெஸ்ட்டாக. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து நிற்பேன் நான் எதிர்பார்க்கல, அதுவும் அம்மாக்காக வந்து நிற்பேன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பெரிய கிரேட் பர்சனாலிட்டிஸ்லாம் வந்து இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறது, நாங்களும் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். அதாவது யூஷுவலாக அவார்டு வாங்க வரவங்க தான் இவ்வளோ டிப் டாப்பாக செம ஸ்டைலிஷாக சூப்பராக வருவாங்க. பட் அவார்டு கொடுக்குறவங்க இவ்வளோ ஏங்க இப்போ அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை 10 மாதம் பெற்றெடுக்கிறாங்க, ஆனால் பர்த்டேக்கு நம்ம ஜாலியாக கேக் கட் பண்ணுறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அம்மா அவார்டு வாங்குறாங்க, நான் ஜாலியாக ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். சூப்பர், செம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம அம்மாவை நீங்களே வந்து ஸ்டைலாக கூப்பிட்ருக்கீங்க. அம்மாவை செல்லமாக கூப்பிடுவீங்களா இல்லை நீங்கள் டான்ஸ் ஆடிட்டே கூப்பிடுவீங்களா? எப்படி கூப்பிடுவீங்க? நான் டான்ஸ் ஆனால் அவங்க அவ்வளோதான் ப்ராப்பர்ட்டிஸில் வருவாங்க ஃபஸ்ட்டெல்லாம் துரத்தி, ஆனால் இப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ கூப்பிட்டுலாமா? எஸ், கூப்பிட்ருங்க. நான் எங்கே உட்காந்துருந்தேன்? அதோ மா வாங்க. அம்மா வந்து நிறைய பேச மாட்டாங்க, ஆனால் வீட்டில் பயங்கரமாக என்கிட்ட பேசுவாங்க. எல்லா அம்மாவும் அப்படித்தான், வெளியில் வந்தால் பேச மாட்டாங்க. ஓகே, முதல்ல வந்து அவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்க வேண்டாம். அந்த அவார்டை அம்மாவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த மொமெண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் ஒரு சாரியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன்.
எல்லாமே ரெண்டுமே ஒரு ரீசனுக்காக தான். நிறைய பொய் சொல்லியிருக்கேன் இவங்ககிட்ட. நான் வந்து சென்னைக்கு வரணுன்னா, நாங்கள் பெங்களூர் ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெங்களூர்லேருந்து எங்கள் அம்மா வந்து புள்ள எங்கேயோ படிச்சிட்ருக்கேன், ஏதோ குரூப் ஸ்டடீஸ் ஏதோ பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி நான் போய் சொல்லிட்டு வந்துடுவேன். சென்னைக்கு வந்து ஷோஸ் ஆடிஷன்ஸு பேக்ரவுண்ட் டான்ஸராக ஆடிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பொய் சொல்லியிருக்கேன். அன்டைமில் போய் வந்து எழுப்பியிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொய் சொன்னதுக்கு ஒரு சாரி. அண்ட் அதே டைமில் என்னை நம்பி விட்டதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அன்றைக்கி வந்து விடலைன்னா நான் காலி, அவ்வளோதான். தெரிஞ்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம். டெலிவிஷனில் வந்து மானடம் என்னோட ரியாலிட்டி ஷோவில் கண்டஸ்டன்ட் ஆன பிறகு தான் தெரியும், ஓகே என்னமோ பண்ணிகிட்ருக்கான்னு நம்பி என்னை விட்டாங்க. ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே மணி, அப்படியே மைக் அம்மா கிட்ட கொடுத்துருங்க. அம்மா வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க டான்ஸ் ஆட போகும்போது ஆடாதீங்க அப்படின்னு நீங்க கண்டிப்பா திட்டியிருப்பீங்க. இல்லை எனக்கு ரொம்ப இஷ்டம்தான். இல்லை ஃபஸ்ட்டு வந்து டிகிரி முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போவான் நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். ஏற்கனவே இவனோட 2 பேர் இருக்காங்க இன்னும். சரி இவன் வேலைக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் எங்கேயுமே ரெஸ்யூம் அப்ளை பண்ணல, டான்ஸில் இறங்கிட்டான். சரி இன்னும் இவனை போஸ்ட் பண்ணுறது வேண்டாம். அவங்க அப்பா இருந்தார் மாநாடு மயிலாடல, அதில் எலிமினேஷனு. செகண்டு வந்து கிங்ஸ் ஆஃப் டான்ஸு விஜய் டிவியில், அதுலேயும் எலிமினேஷனு பெஜாராயிடுச்சு. அப்புறமா விஜய் டிவியில் வந்து ஜோடி நம்பர் 1 அதில் வந்து வின் ஆகிட்டாப்புல. ரொம்ப எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போ பிக் பாஸுக்கு போயிட்டு ரன்னர் ஆனாப்புல, அதுவும் இன்னும் ரொம்ப குஷி ஆகிடுச்சு. அதனால் இருக்க இவனுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ண ரொம்ப இறங்கிட்டோம் நாங்கள் எங்கள் வீட்டில். இப்போ எவ்வளோ பெருமையாக இருக்குது? ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இது கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஓகே அம்மா, சூப்பர். அண்ட் நான் ஒன்று முக்கியமாக ஒன்று சொல்லிக்கணும். அம்மா வந்து எல்லா நெகட்டிவ் இந்த திருஷ்டியெல்லாம் வந்து எல்லா வாட்டியும் நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதும் சரி, இப்போ வரும்போதும் சரி, அவ்வளோ வந்து என்னை பார்த்துப்பாங்க. எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ஸும் என்னை அண்ட விடாமல் பார்த்துப்பாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட எதனா இல்லை ஒரு லெமன் கடை வச்சிங்கன்னா நீங்கள் பொழிச்சிக்கலாம், அவ்வளோ லெமன் பூச்சி போட்டிருக்காங்க இது வரைக்கும். இப்போது ஃப்ளைட்டில் வரும்போது ஃப்ளைட் டயர் கீழே மட்டும்தான் வைக்கல, மற்றபடி எல்லாத்தையும் வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப இதுவாக பார்த்துப்பாங்க. நான் இங்கே சென்னையில் வந்து டே அண்ட் நைட் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாலும் 24/7 எனக்காக ஒரே ஒரு ஜீவன் என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது பெங்களூரில் தான் இவங்க மட்டும்தான். மிட் நைட்டில் 2 o'clockலாம் ஃபோன் பண்ணி, அவங்களுக்கு தெரியும் நான் பொய் சொல்கிறேன்றது அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து டென்ஷன்லம்மா வெய்மா, நான் வேறு என்ன டென்ஷனில் இருக்கேன், சாப்பிட்டியாம்மா அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு பசி எடுக்கும்போது எனக்கு அது தோணும், அப்பாடா அம்மா கேட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. அம்மா வந்து இவ்வளோ பெரிய ஆட்கள் முன்னாடி வந்து நிற்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு எலுமிச்சை பழம் கிடையாது, பெரிய பூசணிக்காய் தான் சுற்றி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. கண்டிப்பாக மணி, ஆக்சுவலாக வந்து நீங்கள் நிறைய ஆடிட்டீங்க, ஆடுறது வந்து அம்மாவும் பார்த்துருக்காங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆடினா எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் நிறைய ஹீரோஸையும் ஹீரோயின்ஸையும் நிறைய ஆட வச்சுட்ருக்கீங்க. இப்போ அம்மாவை ஒரு 2 மூமெண்ட்டு ஸ்டெப்பு மட்டும் ஆட வச்சு, ஏன்னா அம்மாவுக்கு டான்ஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க, என்னம்மா சொல்கிறீங்க? ஒரே ஒரு ஸ்டெப்பு எங்களுக்காக, மணிக்காக. மணி வந்து இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கான். ஓகே அவ்வளவுதான், நீங்க மைக்க வாங்குங்க, அவ்வளவுதான். ஏதோ டிஜே சாம் மியூசிக். சூப்பர் ஸ்பெஷல் மொமெண்ட். ஐ திங்க் இனிமே நீங்க அவங்கள கூட்டிட்டு போனேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்பெஷலான நிறைய ஸ்டெப்ஸ் அம்மா நீங்க சொல்லி கொடுத்துருங்க அவங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஸோ உங்களுக்கு ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ் வந்து வழங்குவதற்காக லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அலெக்ஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். மிஸ்டர் ஆனந்தம் செல்வகுமார். நன்றி, thank you very much. Naturals Big Indian Beauty Festival 2025 starts from 8th July.